நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் அடியனுடைய ஆசீர்வாதம், வாழிய நலம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்வாகத்தான் போய்விடுகின்றது. பிறப்பில் இருந்து அவன் ஒரு நிலையை அடைகின்ற வரை எத்தனை விதமான போராட்டங்களை அவன் சந்திக்கின்றான். துரோகங்கள், ஏமாற்றங்கள், சந்தோஷங்கள் இன்று ஒவ்வொன்றும் அவன் வாழ்விலே கலந்து விளையாடுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை அவன் இறைவன் மீது வைக்கின்றான். இறைவன் சார்ந்த இறைவனாய் அம்சமாகிய அந்த நவகிரகங்களின் மீது வைக்கின்றான். அதைத்தான் ஜோதிடம் என்பார்கள். அந்த வகையில் பார்க்கும்பொழுது நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நவகிரகங்களும் நம்மை நகர்த்தி கொண்டு தான் இருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கும்பொழுது நவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த கிரகம், பலம் குறைந்த கிரகம் என்றெல்லாம் இல்லை. நம்முடைய கர்மாவுக்கேற்ற பலனை அந்தந்த காலகட்டத்தில் அவை தந்து கொண்டு தான் இருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கும் பொழுது கர்மாவினுடைய கர்த்தா என்று சொல்லக்கூடிய சனி பகவான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல தொழில், நல்ல வாழ்க்கை அமைய வேண்டுமானால் இவருடைய பார்வை தேவை. அந்த வகையில் பார்க்கும்பொழுது சொல்வார்கள், கிராமப்புறங்களிலே தாயோடு சுவையும், தந்தையோடு துணையும், மனைவியோடு மானமும், குருவோடு எல்லாமும் போய்விட்டது என்று சொல்வார்கள். ஆக ஒரு குரு ஒருவனே அனைத்தையும் திருப்பி தரக்கூடியவன். அந்த வகையில் பார்க்கும்போது குரு, ஜோதிட சாஸ்திரத்தில் குருவின் பார்வைக்கு அவ்வளவு சிறப்புங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது சமீபத்தில் தான் நம்ம சனிப்பெயர்ச்சியை கடந்து நம்மை நோக்கி அது நகர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. கர்மாவின் பலனை தந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது குரு பயிற்சி, குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்துக்கு மாறுவதற்கு குறைஞ்சமான ஒரு காலம் தான். அந்த வகையில் பார்க்கும்போது திருக்கணிதம், வாக்கியம், இந்த ரெண்டும் தான் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது வாக்கிய பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பெயர்ச்சி ஆகிவிட்டார். அதே பார்த்திங்கன்னா திருக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி அவர் பெயர்ச்சி ஆகின்றார். இந்த குரு பயிற்சி எந்த விதமான ஒரு தாக்கத்தை, எந்த விதமான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வை தருமா என்று இப்போ கேள்வி நம் முன் எழுந்து நிற்கின்றது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த குரு பயிற்சி, இந்த குரு பயிற்சியை நம்ம அவளோடு எதிர்பார்க்கிறோம். அரசியல் மட்டுமல்ல, ஆன்மீகம் மட்டுமல்ல, தொழில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருமா? தரும். காரணம் என்னன்னா, மிதுனம் என்பது புதனுடைய இடம். அந்த இடத்தில் இருந்து அவர் இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரன் மனோகாரனுடைய இடத்தை நோக்கி அவர் நகர்ந்து விட்டார். இது எவ்வாறு இருக்கும், எந்த விதமாக நம் வாழ்வை நடத்தி தரும் என்பதைத்தான் நம்ம சோடி பிரசன்னத்தில் பார்க்க போகிறோம். என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்கள் இங்கே, சூரியன், சந்திரன், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய், இவர்களாம் நண்பர்களாக இருக்கின்றார்கள். நண்பர்களாக இருந்தாலும் கூட இந்த சோடி பிரசன்னம் என்பது ஒரு அற்புதமான ஒரு கலை. அதாவது இந்த சோடி பிரசன்னம் என்பது ஆழ் மனத ரகசியங்களையும் எப்பொழுதோ செய்த கர்மாவின் பலனையும் கணித்து சொல்லக்கூடியது தான். அந்த வகையில் சனி பகவானுடைய நிலையையும் குரு பகவானுடைய நிலையையும் வைத்து இப்போ நான் சோழி பிரசனம் பார்க்க போகிறேன். 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கு. அதே நேரம் ஜனன காலத்தில் குருவினுடைய அமைப்பு சரியாக அமர்ந்து விட்டால் அற்புதம். அவ்வாறு அமையவில்லை என்றால் சில மேடு பள்ளங்களை நாம் கடந்துதான் வர வேண்டும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த குரு பகவானுடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குருவினுடைய பார்வை எடுத்துக்கிட்டா 5, 7, 9, இந்த 5, 7, 9 குருவின் பார்வை படுகின்ற இடம் அற்புதம். அந்த அற்புதமான இந்த குருவினுடைய பார்வை, இந்த குரு பெயர்ச்சி 2026 எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறோம். மீனராசி அன்பர்களே, 2026 குரு பெயர்ச்சி. இதுவரை எத்தனையோ பயிற்சிகள் வாழ்க்கையில் நடந்தாலும் கூட, தொழிலும் சரி வாழ்க்கையிலையும் சரி, எந்த பயிற்சியும் நான் சந்திக்கவில்லையே என்ற புலம்புவதையெல்லாம் நான் பார்க்கின்றேன். கவலையே பட வேண்டாம். 2026 குரு பகவானுடைய பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் சனி பகவானுடைய நிலையும் நாம் கலந்து தானே பார்க்க போகின்றோம். அந்த வகையில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியாக இருந்தாலும் கூட குரு பகவான் இவன் ஒரு பார்வைங்க பட்டமனம் துளிர்க்குமுங்க, பகைவனும் நண்பனாக மாறுவான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தனக்கு குரு. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த 2026 குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பேச்சியானாலும் கூட, கடகம் சந்திரனுடைய இடம்தானே, மனோகாரனுடைய இடம்தானே. அங்கு குரு உச்சம் பெற்று அவர்களுடைய பார்வை என்று சொன்னால் 5, 7, 9, அந்த வகையில் 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்கின்றார்.
ஒரு அருமை என்று சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் 12 ராசி 22 நட்சத்திரத்தில் மீனராசிக்காரர்கள் பட்ட பாடு அப்பப்பா என்று சொல்லத்தான் தோன்றும். எதையெல்லாம் இழக்கக்கூடாதோ உறவு ரீதியாக, தொழில் ரீதியாக, மன ரீதியாக அத்தனை இழப்பையும் சதித்து வந்தவங்க வாழ்க்கைகளுக்கு ஒரு பொன்னாள் நல்நாள். அழகாக சொல்லுவாங்க, பொன் வைக்கும் இடம் பூ வைக்கும் என்பார்கள். அந்த வகையில் தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலமாக இது அமையுமா என்பதை நாம் பார்க்க போகின்றோம். மீனராசி அன்பர்களே, ஒரு அருமையான சந்தர்ப்பம், ஒரு நல்ல வாய்ப்பு தாங்க. ஒரு நல்ல அருமையான சந்தர்ப்பம் தான். ஒரு வாய்ப்பு ஒரு பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்த எத்தனை பேர் தான் வாய்ப்பை பயன்படுத்துகின்றார்கள். தொழிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, நல்ல சந்தர்ப்பங்கள் கதவை தட்டும் பொழுது காணாமல் போய்விடுகின்றார்கள், அலட்சியப்படுத்தி விடுகின்றார்கள். வாய்ப்பு கிடைத்தாலும் அதை தவற விட்டு விடுகின்றார்கள். ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் திரும்பி பார்த்தால் எத்தனை ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சந்திக்கின்றோம் அல்லவா? அந்த நிலை மாறுகின்ற ஒரு காலகட்டம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 9வது பார்வையாக உங்களை பார்க்கின்றார். அந்த இடம் எப்பேற்பட்ட இடம் தெரியுங்களா? மோட்சம் என்று சொல்வதை விட விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த விரயஸ்தானத்தை இவர் பார்க்கறதுனால அத்தனையுமே சுப விரயமாக மாறப்போகின்றது. இதுவரை உங்கள் வாழ்க்கையில் தொழிலில் ஒரு நல்ல சுப நிகழ்வுகளாயினும் கூட எத்தனையோ விரயத்தை சந்தித்து வந்தீர்கள். கையில் வாங்கின பையில் போட்ட போட இடம் தெரிவதில்லை என்பது போல் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கூட 10 பைசா நிற்கலைங்க. ஒரு அடி மண்ணு கூட வாங்க முடியலைங்க, ஒரு பொட்டு தங்கம் கூட வாங்க முடியலைங்க, ஒரு சுபகாரியங்கள் கூட இந்த வீட்டில் நடக்கலையே என்றெல்லாம் கலங்கியவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றம். அதே நேரம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம், அதுதான் ஜென்ம சனி. இந்த காலகட்டத்தில் அது சொன்ன அளவாக எவ்வளவு சம்பாதிச்சாலும் மருத்துவம் சார்ந்து தேவையற்ற வம்பு வழக்குகளில் செலவாகக்கூடிய ஒரு காலகட்டம். நிதானம். குரு நம்மை பார்க்கின்றாரே என்றெல்லாம் அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். குருவின் பார்வை நமக்கு கிடைத்து விட்டதே என்றெல்லாம் சந்தோஷப்பட்டு விட வேண்டாம். காரணம், ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு என்பார்கள். சிறு சேமிப்பை வைத்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உடல் ரீதியான மிக கவனமாக இருங்கள். அதாவது இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க, காப்பீடு, அது உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் எடுத்து விடுங்கள். காரணம் என்ன? இன்றைய காலத்தில் காப்பீடு இல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்குற மாதிரி தான். காரணம் என்ன என்றால் எதிர்காலம். இன்றெல்லாம் மருத்துவம் சார்ந்த செலவு பார்த்தீங்கன்னா, கல்வி சார்ந்த செலவு பார்த்தீங்கன்னா கடல் கடந்து இருக்கின்றது, கைக்கு எட்டாமலே போய்விடுகிறது. கவனமாக இருப்பதை தான் ஜென்ம சனி சொல்லுகின்றது. இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வை இருப்பதனால நீண்ட தூர பயணங்களின் வெற்றியும், எல்லோரையும் புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையும், கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறைவதையும், அறிமுகமில்லாத மனிதர்களோடு நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமும், தயங்கிய உங்கள் தொழில் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும், மதில் மேல் பூனையாக வளமா இடமா என்ற குழம்பிய நிலை மாறி தெளிவான ஒரு முடிவு. ஒரு மனிதன் வாழ்க்கையில் தெளிவான முடிவு எடுக்கணும். உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு திருமணம், அந்த திருமணம் காதல் திருமணமாக பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் கூட ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது இதுவரை உங்களை கண்டு பயந்து ஒதுங்கியவர்கள் கூட உங்களை நோக்கி நெருங்கி வருகின்ற ஒரு காலகட்டம். வாங்கிய கடனை கட்ட முடியாமல் தவித்தவங்களுக்கு வாங்கிய கடனை அடைப்பதற்கான அற்புதமான ஒரு காலகட்டம், நிம்மதியான ஒரு தருணம். ஒரு அடி மண் கூட சொந்தம் இல்லையே என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் ஒரு அடி மண்ணாக, ஒரு வீடாக, இடமாக அமைவதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். குலதெய்வ வழிபாடு, விட்டு போனவங்களுக்கெல்லாம் இந்த குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செல்வதற்கான அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன், நிதானம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெருப்பு இருக்குது, தொட்டா சுடுன்னு சொல்கிறோம், இல்லை நான் தொட்டு தான் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு பட்சம் இல்லை. காரணம், குருவின் பார்வை இருந்து விட்டதே என்றெல்லாம் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம். காரணம், அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியாக இருப்பதனால பேசுகின்ற வார்த்தையில், செய்கின்ற செயலில் ஒரு நிதானம் இருந்துவிட்டால் கூட அற்புதமான ஒரு காலம். இந்த காலம் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு பொற்காலமாக, நற்காலமாகத்தான் மீனராசிக்கு அமையும்.